வெல்கம் டு உயிர்நாடி. நம்ம இன்னைக்கு வந்து சம்பா ரவை வச்சு கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேவையான பொருட்கள் வந்து பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அப்புறமா பச்சை மிளகாய் 2 வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சம்பா ரவை வந்து ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அந்த கப்பில் வந்து தண்ணி ஆட் பண்ணோம், அதனால் அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வெர்மி சில்லி சேமியா இருக்கும் இல்லைங்களா, அதுவும் ஆட் பண்ணி பண்ண போகிறோம். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறின உடனே கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன், கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து வரமிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து பாதி வதங்கியிருக்கு வெங்காயம். இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்போது சீக்கிரமாக நமக்கு வெங்காயம் வந்து வதங்கிக்கும். இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஸோ சம்பா ரவைக்கு டபுள் ப்ளஸ் அந்த சேமியா போடுறதுக்கு ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா உதிரியாக வரும் நமக்கு. இப்போ இது நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து சம்பா ரவை ஆட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து அது பாதி வெந்த பிறகு தான் நம்ம சேமியா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொட்டிட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா வந்து அது அப்படியே வந்து இந்த புட்டியாக வந்துடும். அதனால் நல்லா கொட்டிகிட்டே கிளறி விட்டே இருந்தீங்கன்னா நமக்கு நல்லா வரும். இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்த பிறகு தான் நம்ம வந்து இதில் சேமியா ஆட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து பாதி அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம். சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. நான் வந்து காமிச்சேன் அந்த ஒரு பேக்கெட் அளவுக்கு சேமியா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சால்ட் வந்து பார்த்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து சிம்மில் வச்சு விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு விட்டிங்கன்னா அந்த சேமியாவும் நல்லா வெந்துடும். தண்ணியெல்லாம் அப்படியே சுண்டிடும். இப்போ நமக்கு பலன்னு நம்மளோட கிச்சடி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுங்க, நல்லா வேகட்டும். நீ எல்லாம் சுண்டிருக்கு பார்த்தீங்களா, நம்ம சேமியாவும் அப்படியே வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போது நான் இதை வந்து அப்படியே ஒரு 2 to 3 நிமிஷம் வந்து தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சிட போகிறேன். இப்போ நம்மளோட கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்டியான அப்படியே உதிரியான சூப்பரான கிச்சடி ரெடி. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம். கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.